வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் இன்று திருச்செந்தூரிலிருந்து உனக்காக அதிர்ஷ்ட வேலை அனுப்பியுள்ளேன். என் குழந்தை, நிச்சயமாக இந்த வேலை தொட்டு உன்னுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமையின் இரவில் இது உன் கண்களில் படுவது என்பது சரியான காரணத்தினால் மட்டுமே. கந்தனின் அருளோடும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் உன்னை காக்க கந்தன் வருகிறான் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். நான் இருந்து எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பல முறை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த முறை என்னை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கு நல்லதை நடத்தி கொடுக்க அப்பன் வருகிறான் என்று நினைத்து என் வார்த்தைகளை கேட்கின்றாயோ, அப்பொழுது நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னிடத்திலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பயத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுத்துவிடும். ஆரம்பத்தில் கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் கொடுக்கின்ற வாழ்க்கை கடைசியில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்திட்டாலும், இந்த வாழ்க்கை எதை கொடுத்திட்டாலும், நீ அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான வெற்றியை பெறக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கி வந்து விட்டது. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் கந்தன் வெகு தொலைவில் இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா? நீ என்னை அழைத்த அடுத்த நொடியே நான் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நீ என்னை அழைத்த மறுகணமே நான் உன்னோடு தான் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரங்களிலும் என் குழந்தை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியவில்லை என்று நினைத்து வருந்தாதே. கால தாமதமாக ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் ஆரம்பத்தில் அது உனக்கு கிடைக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னை விட்டு உடனே விலகிச் சென்றிருக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் எதுவுமே உனக்கு தாமதமாக கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாமதமாக கிடைக்கிறது என்பதற்காக தெய்வத்தின் மீது கோபப்படுவதும் தெய்வம் நமக்கு எதையும் தரவில்லையே என்று சொல்லி வருந்துவதுமாக இருக்காது. என் குழந்தையே, உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்டங்கள் அல்லவா? இதுவரையிலும் இந்த கந்தன் முன்னால் நின்று உனக்கு எதை கொடுக்கவில்லை என்று நீ சொன்னாயோ, அந்த விஷயத்தை நீ பெறும் பொழுது நிச்சயமாக அப்பன் எனக்கு நன்றி சொல்ல வருவாயா? அல்லது கிடைத்தது போதும் என்று சொல்லி நீ மகிழ்ச்சியில் என்னை மறப்பாயா? எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மாறாது, தான் வந்த நிலை மறவாது யார் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைவார்கள். இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன்னோடு எந்நாளும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். எதிர்வரக்கூடிய நாட்கள் இனி உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நல்லபடி நீ பெற்றுவிட வேண்டும் என்பதில் எந்த குழப்பமும் வேண்டாம். கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்திவிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியானதொரு வாய்ப்புகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விட வேண்டும். எந்த ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அதிகமாக விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உறுதியாக அடைந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. இனி உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் வரை எந்த இன்னல்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது என்பதனை புரிந்து கொள். கந்தன் வழிநடத்த
உன் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது என்றால் இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? உன்னை சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் எந்நாளும் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எதையும் தேடி தேடி இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதை விட நமக்கு கிடைத்ததை எல்லாம் சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். உன்னை இது நல்லபடியாக வழிநடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. கந்தனிருந்து சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. நல்லதொரு எதிர்காலத்தை என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும். என் குழந்தையை, திருச்செந்தூரில் இருக்கின்ற கந்தன் உன்னை தேடி வந்து தன் அதிர்ஷ்ட வேலை தொடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய்? இதை மட்டும் தொட்டுவிட்டால் நல்லது நடந்து விடுமா என்று நினைக்கிறாயா? கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நாம் கந்தனின் வேலை தொட்டோம் என்று நினைக்கிறாயா? அல்லது உண்மையாகவே உனக்கு கந்தனின் வேலை தொடுவதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டு தொடுகிறாயா என்று சற்று சிந்தித்து பார். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்க தயாராக இருக்கின்றது. நீ விரும்பிய விஷயங்களையும் வேண்டிய விருப்பங்களையும் உனக்கே உனக்கானதாக கொடுக்க இந்த வாழ்க்கை நிறைவாக இருக்கின்றது. நடப்பதை எல்லாம் உணர்ந்து வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். உனக்கு அத்தனை விஷயங்களும் மிகுந்த உண்மைகளை என்றும் என்றென்றும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக நாம் தெரிந்து கொண்டோமானால் இனி நம்மை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்மை மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டே இருக்கும். மேலும் மேலும் நமக்கான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும். இனி எந்நாளும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களாலும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது. கந்தனின் வேலை தொடும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு தைரியம் பிறக்கும். கந்தனின் வேலை தொடும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை கொண்டு என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாது. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்காது. நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி மேலும் மேலும் உனக்கான வெற்றியை என்றும் உறுதிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இனி கடந்து வர வேண்டிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. இனி எந்த நிலையையும் கடந்து நீ வாழத்தான் போகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் இனி எந்நாளும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இனி எந்த நொடியிலும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, நிலைதடுமாறி நிற்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கட்டும். ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரட்டும். எதையுமே சுற்றி வந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத வருத்தங்களை கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு கந்தனின் துணை கொண்டு உன் வெற்றியில் நீ அப்பனை அழைத்து சென்று கொண்டே இரு. எந்த இடத்தில் தடுமாற்றம் வந்தாலும் அந்த இடத்தில் கந்தனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கந்த சஷ்டி கவசத்தை அடிக்கடி கேள். கந்த சஷ்டி கவசத்தை அடிக்கடி உன் வாவிலில் முனகிக் கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ உணர்ந்து கொள்வதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் வருவதை புரிந்து கொண்டு இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதி கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்க உனக்கு பயம் எதற்கு? வேல்வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.